வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா 2023 நடந்த எஸ்ஐ கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். அதில் 6th கொஸ்டின். இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா, வெப்ப குறைவு விகிதம் என்றால் ஒவ்வொரு 1000 மீட்டர் உயரத்திற்கும் 6.5 டிகிரி செல்சியஸ் என்ற விகிதத்தில் வெப்பநிலை குறையும். ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா, வளிமண்டலத்தின் உயர் அடுக்குகளில் குறுகிய பகுதிகளில் வேகமாக நகரும் காற்றுகள் ஜெட் காற்றுகள் என்கிறோம். இதுக்கான விடை வந்து பார்த்திங்கன்னா சி ஆப்ஷன் 1 மற்றும் 2 இரண்டும் சரி. அடுத்து 7th கொஸ்டின். இது ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் தான். ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா, சுமார் 10,000 பேர் வாழக்கூடிய ஊராக இருந்தால் பேரூராட்சி எனப்படும். இது நகரத்திற்கும் கிராமத்திற்கும் இடைப்பட்ட ஊர். இது சரியான விடை தான். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட்மெண்ட் 2, மாநகராட்சிக்கு அடுத்த நிலையில் 1,00,000க்கும் அதிகமான மக்கள் தொகையுடன் வருவாய் அதிகம் இருக்கும் ஊர்கள் நகராட்சி எனப்படும். இதுவும் கரெக்டு தாங்க. அப்போ இதுக்கான ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா சி 1 மற்றும் 2 சரி. அடுத்து 8th கொஸ்டின். இயற்கை வேளாண்மையின் ஆதரவாளர் மற்றும் வல்லுநரான கோ. நம்மாழ்வார் வானகம் என்ற அமைப்பினை தமிழ்நாட்டில் எங்கு நிறுவினார்? இதுக்கான விடை வந்து பார்த்திங்கன்னா ஏ ஆப்ஷன். 9th கொஸ்டின். தமிழ் அலுவல் மொழியாக உள்ள நாடுகள். இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா சிங்கப்பூர் மற்றும் இலங்கை. அடுத்து 10th கொஸ்டின். சூரிய உதயம் மற்றும் மறைவின் போது சூரியன் சிவப்பாக காட்சியளிக்க காரணம் ராலே ஒளிச்சிதறல்.